ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குரு பரசுராம் இவர்களுக்கு நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான். இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி துவாதசி தேதி பாலவ கரணம் சுப யோகத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இதுவும் கடந்து போகும் சொல்லணும். இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஸ்லோகம் எழுதுவோம்ல, அது மாதிரி இந்த வருடம் இதுவும் கடந்து போகும். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்பாட் அடிக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன நிதர்சனமான உண்மையோ அதை நான் சொல்கிறேன். ஆனால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு, உறுதியாக உண்டு. நீங்கள் ஒரு கால சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா எப்போவுமே அப்படியே இருக்காது, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த ராகு கேது பயிற்சி ஆயிட்டாலே நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த 2026 அஷ்டமத்து சனி இருக்குது. அது போக ராகு 7ஆம் இடத்துலையும், கேது உங்களோட ஜென்ம ராசியிலையும், குருவும் பார்த்திங்கன்னா 12ல் போய் மறைஞ்சிடுறாரு. அப்போது கிரக சூழ்நிலைகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா, ஜனனகால ஜாதகத்தை, அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கோச்சாரத்துடைய நிலைகள், இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்கும். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நான் எதுவுமே சாதிக்க முடியாதா, சக்ஸஸே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். எவ்வளவும் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் சரி, செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் சூப்பராக இருக்குது டைம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப பொறுமையோடு ஹேண்டில் பண்ணணும். மோட்டிவேட்டடாக ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு தடவை எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயில் ஆகும், அடுத்ததும் ஃபெயில் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஸு, அந்த சக்ஸஸ் எப்படி இருக்கும், இமாலய வெற்றியாட்டம் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். பொதுவாகவே ராகு கேதுக்கள் பரிகாரங்கள் செய்யும்போது அத்தனை துன்பங்கள் உங்களுக்கு கொடுத்துடாது, நிறைய நன்மைகள் கொடுக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த சிம்மராசியில் கேது இருக்கிறது மன அழுத்தங்களை கொடுக்கும் உங்களுக்கு. மன போராட்டங்கள், அழுத்தங்கள் இதெல்லாமே கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க, டைமுக்கு இருக்கணும், தன்னை மாதிரியே மற்றவங்களும் அப்படி நினச்சிருவாங்க. நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருப்பீங்க, அது உங்களோட இயல்புங்க. ஆனால் அதே மாதிரியே மற்றவங்கள நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு என்ன மாதிரியானது, அது பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் கிடையாதுல்ல, அது ஒரு முட்டாள்தனம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய கரெக்டான ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களோட வச்சுக்கணும். மற்றவங்கக்கிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னா அது உங்களோட குவாலிட்டி. டைமை கரெக்டாக பங்க்சுவலாக நீங்கள் கீப்பப் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய குவாலிட்டி. ஸோ மற்றவங்க மேலே அதை திணிக்கும் போது பிரச்சனையாகும், எதிரிகள் உருவாவாங்க. 6 அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அப்போது உங்களோட எதிரி உங்களை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் கவனமாக இருங்க. நல்ல உபாசனை தெய்வம் பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுவும் சரி, சனியும் சரி, எவ்வளவு கடுமையான முயற்சிகள் சோதனைகள் கொடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா சூரியன், அதாவது சிம்மராசினாலே நெருப்பு காரத்துவ ராசி. ஸோ அந்த இடத்துல அது பெருசாக வேலை செய்யாது. ஆச்சு ஒரு 6 மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. பொதுவாக நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்களில் நிதானமாக இருங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. எவ்வளோ உயிர் நண்பனாக இருந்தாலும் நண்பியாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்டு, உங்கள் ஃபேமிலி உண்டு, உங்களோட வேலை உண்டு, உங்கள் தொழில் உண்டு. இதோடு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா 2026 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டாக நீங்கள் சமாளிச்சிட முடியும். இல்லை நான் போய் சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணுவேன், அவங்களோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா, அவங்களும் பாவம் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கங்க. நான் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது பண்ணுறது கம்மி. முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே இதாக இருப்பாங்க, கெத்தாக இருப்பாங்க, ஈகோ பார்ப்பாங்க. இதெல்லாம் மாற்றிக்கங்க. நான் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் மாற்றிக்கங்க. அப்படி இருந்துச்சுன்னா மாற்றிக்கங்க. ஏன்னா உங்களை குறை சொல்லி எனக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. இதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கெட்ட காலத்தில் நன்மையாகி தப்பிச்சிடலாம். தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். அதனால் அது சொல்கிறேன் நான். தொழில் பண்ணலாமான்னா உங்களோட சுய ஜாதகத்தில் தொழில் பண்ணக்கூடிய இடம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். தொழில் ஸ்தானத்துக்கு இப்போ என்ன திசாபுத்தி போகுதுன்னு பார்த்துக்குங்க. இதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் தொழிலை நீங்கள் பண்ணுங்கள். தொழில் பண்ணுறதுக்கு இது ஏற்ற காலமாக அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். அஷ்டம சனி காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை பார்க்குறது நல்லது. ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்தது அதை ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செஞ்சு அதை எப்படி கொண்டு போகிறது, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. அஷ்டமத்து சனி வாழ்க்கையில் முடக்காது. உழைக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலனை கட்டாயம் கொடுக்கும். சனி எல்லாத்தோடைய வாழ்க்கையும் ஜீரோ ஆக்காதுங்க. அது என்னென்னா பொய் சொல்கிறவங்கள, அதாவது தப்பு பண்ணுறவங்கள அது எல்லாமே பார்த்து தான் அதுக்குண்டான பலன்களை செய்யும். பொதுவாகவே ஏழரை சனியும் சரி அஷ்டமத்து சனியும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் அது இருக்கும். அப்புறம் அது மிகப்பெரிய லெசனாகவும் இருக்கும், மிகப்பெரிய பாடமாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஸோ ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு தோல்வியிலிருந்து கற்றுக்கணும். நீங்கள் பாடம் கற்றுக்கணும். இன்னும் கற்றுக்க தவறுனீங்க அப்படின்னா நிறைய அனுபவிப்பீங்க. அதனால் கவனமாக இருங்க. தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஃபேவரான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை தான். ஆனால் இங்கே ஆல்ரெடி தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 11ல் 6 மாத காலம் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை தான். குரு 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் ரீதியாக தொழிலுக்காக கடன் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் கடனால் தொழிலுக்காக கடன் வாங்கி கடனால் கஷ்டப்பட்டுருந்தீங்க. அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாயிரும். இவ்வளோ நாளாக நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. சிம்மராசிக்காரங்க தொழில் முடங்கிருச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு சோர்ஸ் வரும். அதே மாதிரி குருபலம் உங்களுக்கு இருக்குது. அதனால் குரு 11ல் இருக்கனால பிரச்சனைகள் இல்லை. 7ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. அதனால் காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு, அதே மாதிரி காளி வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காளி வழிபாடு, இதை நீங்கள் பண்ணுங்கள். நிறைய நன்மைகள் நடக்கும். அதாவது பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போய் தொழிலில் முன்னேற்றம், நிறைய காசு பணமெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் சனி அஷ்டமத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. அதனால் பணம் வரதில் எந்தவித தடையும் கிடையாது. கடுமையாக உழைக்கணும். ஆனால் இழுபறியாகி கிடைக்கும். அதே நேரத்தில் லேட்டாகி கிடைக்கிறது மட்டும் கிடையாது, கட்டாயம் அது கிடைச்சே தீரும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணணும், கூடுதலாக முயற்சி பண்ணணும். ஒரு டைம் படியேறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் ஒரு 4-5 டைம் சேர்த்து ஏறுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்னென்னா எக்ஸசைஸாக நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, மன கஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி இந்த கேதுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே கேது போகும்போது தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும். அதனால் அதாவது ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு 6 கூடையவர் அஷ்டமத்தில் இருக்கார். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களை சோதிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா காலையில் எந்திரிச்சு அப்பாடா ஜோசியர் சொல்லிட்டாரு நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போம்னு சொல்லிட்டு பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ்லாம் சொல்லி உங்களை நீங்களாக பாசிட்டிவாக மாற்றி நல்லா மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லி போய் ஒரு இடத்துல வேலையில் போய் உட்காருவீங்க. உங்கள் உத்தியோகத்தில் போய் உட்காருவீங்க. உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சிருங்க, வேறு வழி இல்லை. அஷ்டமத்து சனியில் இதெல்லாம் எதிர்கொண்டு ஆகணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் வாலண்டரியாக நீங்களே அனுபவிச்சிட்டிங்கன்னா ஒர்க் ப்ரெஷரை அனுபவிங்க. ஏன்னா உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரணும். அதுக்கு உத்தியோகத்தில் ஒர்க் ப்ரெஷரை அனுபவிச்சுட்டு போகிறதே பெட்டர். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த சனி முடிஞ்சதுக்கப்புறம் அது பல மடங்கு நன்மைகளாக மாறும் உங்களுக்கு. அதனால் கவலைகள் வேண்டாம். அதே மாதிரி வெளியில் பேசக்கூடிய இடத்துல, அதாவது உத்தியோகத்தில் வேலை ஒரு பக்கம் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறது, உங்களுடைய ஃபோன் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஃபுல்லாக அவேர்னஸாக இருக்கணும்.
ப்ரொடெக்ஷனாக அதாவது பாதுகாப்பாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கணும். எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருந்துக்கிட்டால் பிரச்சனையே கிடையாதுங்க. யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் பேசாத வார்த்தைகள் எல்லாமே திரிச்சு பேசப்படும். நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய நன்மைக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் தான் சொல்கிறீங்க. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையாகும். அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சனி வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறதுனால அப்படியே பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். நீங்கள் வந்து எந்த விரதம் இருந்தாலுமே மௌன விரதம் இருந்தால் சூப்பர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, நிறைய நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நல்ல அமைப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்களெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறது, முன்பை விட நல்ல ஆர்வம் வருது, தன்னிலை உணர்ந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இருக்குது. அதனால் கவலையே பட வேண்டாம். சில பேருக்கு வந்து நல்ல ரேங்க் எடுத்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது, அதே மாதிரி சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், சில பேருக்கு வந்து என்னென்னா அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக இந்த சிவில் சர்வீஸ் எழுதியிருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. 7 சனி, அஷ்டமதி சனி, அதே மாதிரி குரு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. ஆனால் உங்களுக்கு 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. இன்டர்வியூ, அதே மாதிரி வேலை, ரிட்டன் எக்ஸாம்ஸு எல்லாமே அதுதான் சூப்பராக இருக்குது. கம்யூனிகேஷன் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த துறை சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப ரொம்ப சாதிக்க முடியும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பர் டைமு. காசு பணத்தை நல்லா குவிச்சிடலாம். அந்த மாதிரி டைம் தான் இது. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படித்து முடித்தோடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அனுகூலமான அமைப்புகள் தான் இந்த சிம்மராசிக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், குரு 12ல் வந்தோன்னா ஒரு விரயம் இருக்குது. சுப விரயமாக மாற்றிக்கங்க. 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. வாகனம் வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது, இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து செவ்வாயும் ராகுவும் சேருது. 4ஆம் இடம்ங்கிறது வாகனம், ராகு சேருது. வாகனத்தில் தொந்தரவு, வாகனத்தை செக் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது பாதுகாப்பாக போகணும். ஹெல்மெட் போட்டு போங்க. விபத்து கண்டவங்கள்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாயும் சனியும் வந்து அஷ்டமத்தில் உங்களுக்கு கிரகச்சேர்க்கை இருக்குது. எப்போது மே மாதம், ஏப்ரல் மே மாதம் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஆல்ரெடி போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். இப்போ அது சேரும்போது இன்னும் கடுமையாக கோச்சாரத்தில் சேரும்போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கடுமையான ஒரு போராட்டத்தை கொடுத்துரும். அதனால் ஹெல்த் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, வண்டி வாகனங்களில் போகும்போது பிரச்சனைகள் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டி ஓட்டாதீங்கன்னு தான். இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் ஆப்போசிட்டில் வரவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிடுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நம்மளோட போனால் பிரச்சனை கிடையாது, மற்றவங்களையும் சேர்ந்து ஏன் கஷ்டப்படுத்தணும்? அதனால தான் மனசு கஷ்டமாக இருக்கிறது, மனநிலை தெளிவாக இல்லை அப்படின்னா வண்டி வாகனங்களை ஓட்டாதீங்க. முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாவோ ஒரு உத்தியோகம் ரீதியாகவோ நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு லாங்காக வந்து நீங்கள் நைட் டைம்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க. முடிஞ்சால் பஸ்ஸோ இது செல்ஃப் பண்ணாதீங்க. செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு போங்க. பஸ்ஸு போங்க, இல்லைன்னா ட்ரெயினில் போங்க, முடிஞ்ச ஃப்ளைட்டில் போங்க. எப்படி வேணால் போங்க. செலவாகுதுன்னு பார்க்காதீங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் காசை சேர்த்துறேன்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேதாரங்கள் ஆகும். அதனால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சர்ஜரி கண்டம், மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்குது. அதனால் ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக அதை நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்லது. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 7ல் ராகு தான் இருக்குது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்குது. மற்றபடி கோச்சாரத்தில் குருபலம் இல்லை, பெரிய லெவலில் இல்லை. அதனால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு இதாக கிடையாது. 6 மாதம் வரைக்கும் தான் குருபலம் இருக்குங்க. குரு வந்து 11லேருந்து 7ஆம் இடத்தை களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. 6 மாத காலம் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் குருபலம் உங்களுக்கு இல்லை. இந்த வருடம் பெருசாக அது உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் குரு பார்வை
பெருசாக இல்லை, சனியோடைய பார்வை தான் இருக்குது, ஜூன் மாதம் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் குரு பார்க்குற டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களோட ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது, 6 கூடிய அஷ்டமத்தில் இருக்கார். அதனால் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் இது. ஸோ அதனால் அனுசரணையாக இருந்துக்கங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்புறம் சம்டைம் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அது வந்து பெரிய வாக்குவாதத்தில் முடிஞ்சிடும். சிம்பிளாக சாரி கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதுதான் வராது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாரி கேட்குறது, இதுதான் வராது. இது பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். இல்லை அப்படின்னா வேறொரு நபருடைய தலையீடு வந்துடும், கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தெல்லாம் போகும். எதுக்கு? இது சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது அவாய்ட் பண்ணிவிட்டு போயிருங்களேன். முக்கியமாக வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்கனால நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபரே உங்களுக்கு துரோகம் செய்கிறது, முக்கியமாக காதல் விஷயங்களில் மனக்கசப்பாகி பிரேக்கப் ஆகிறது, இதனால் செமையாக மன உளைச்சல் ஆகிறது, அதாவது வேறு நிலைக்கெல்லாம் கொண்டு போய் உங்களை தள்ளுறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, காசு பணம் இருக்குது, நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறீங்க, கெரியரில் பெரிய லெவலில் க்ரோத் ஆகி வரீங்க அப்படின்னா 1000 காதல் உங்களை தேடி வரும். 1 அல்ல 2 அல்ல, பல காதல்கள் உங்களை தேடி வரும். ஆனால் எந்த ஒரு விஷயமும் சாதிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எந்த காதலும் நீங்கள் செத்தாக கூட வரமாட்டாங்க. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு வாழணும், உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக வாழணும். உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போகிற ஒரு நபருக்காக நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது, உங்களோட வாழ்கிறதுக்கு ஒரு குடிப்பினை இல்லை அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ சனி வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது மாதிரி பல பிரச்சனைகளை கடந்து வரணும். காதல் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை. அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்களில் இழுபறி நிலைகளை ஏற்படுங்க. அதே மாதிரி வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுமான்னு கேட்டால் இழுபறியாகும். வழக்குகள்லாம் வந்து இந்த கேஸ் வந்து இப்போ முடிஞ்சிடும் நினச்சிட்டு இருப்பீங்க, மறுபடியும் வாய்தாவை தள்ளி போட்டு உங்களை டென்ஷன் படுத்துறதுக்கு தான் அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உயில் சொத்துக்களில் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. சனி வந்து எப்போல்லாம் 2ஆம் இடத்தை பார்க்குதோ காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். நீங்கள் நினச்ச அளவில் காசு பணம் வந்துருங்க. அதே நேரத்தில் உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரும். அதே மாதிரி தந்தையாருக்கு ஆயுள் கண்டம், அதே மருத்துவ செலவு, இது எல்லாமே இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாய் வழி சொத்துக்கள், அதே மாதிரி தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணியங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறதா நல்லது. லஞ்ச லாவணியங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு கை மேலே கிடச்சிரும். உயர் அதிகாரிகள் தான் வாங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போய் வாங்குவீங்க, அது உங்களுக்காக இருக்காது. ஆனால் ஜெயிலுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க. அதனால் கவனமாக, அதாவது 24 ஹவர்ஸும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிருவீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஈஸியாக கிடைக்கும். பொதுவாகவே சிம்ம ராசியில் கேது இருக்கனால கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஃபேமஸ் ஆவீங்க. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, ஆனால் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. உறவுகளிடையே வந்து சண்டை சச்சரவுகள் வரும். நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க நபர்களே முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி தான் வந்தாகணும். ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. எல்லா விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கடைபிடிக்கணும், கையாளணும். நிறைய வந்து தியானம் பண்ணுங்கள். பிடித்த கடவுளை, பிடித்த மந்திரங்களை, இல்லை பிடித்த விஷயங்களை மனசை கொண்டு போய் செலுத்துங்க. அதாவது கல்யாணம் ஆன பெண்களுக்கு தான் கூடுதலாக நான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் மனசு ரொம்ப இறுக்கமாகவும் கஷ்டமாகவும் ஏதோ இனம் புரியாத கவலை, அந்த கவலையை வீட்டில் சொல்ல போனால் அதுவே வந்து பிரச்சனையாகி இன்னும் கூடுதல் கவலை. இல்லை நீங்கள் வீட்டில் உங்கள் கணவரோட வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னா அதை போய் வெளியில் மற்ற நபர்கள்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக வரும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப கவனமாக இருக்கிறதா நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை தேடாதீங்க. முக்கியமாக சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா,
கவனமாக இருங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க மூலிமா எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அது வேண்டாம். ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா, ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கன்னு யோசித்து பார்த்து அப்போ செய்யுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக பேசுகிறீங்க அப்படின்னா, அதனால நீங்கள் பிளாக்மெயில் செய்யப்படுவீங்க. அதை வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ண முடியாமல் மன உளைச்சல் ஆவீங்க. இதெல்லாம் தேவையே இல்லாதது. அதனால் ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனமாக இருங்க. கணவர்கிட்ட ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. அஷ்டமத்து சனி இருக்குது. அது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி இருக்குது, உங்கள் ராசியில் ராகு கேது இருக்குது. பொதுவாகவே கால சூழ்நிலை, கோச்சார நிலை எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை. சாதகமாக இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அரசியல்வாதியாக, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எப்படி இருந்தாலும் உங்கள் மேலே திடீர்னு ஒரு கேஸ் வரும், ஒரு குற்றச்சாட்டு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் மீட் பண்ணி தான் ஆகணும். மக்களிடையே வந்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்காது. அதிருப்தியாகும். மக்கள் வந்து உங்கள் மேலே அதிருப்தியாக இருப்பாங்க. நல்ல பேர் கிடைக்காது, ஒரு சப்போர்ட் கிடைக்காது. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு வந்து ஒரு இது ஃபேவர் பண்ணாது. அவங்க உங்களை பாதுகாக்க மாட்டாங்க. ஒரு சீட்டு கேட்டால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், சிக்கல்களை கையாளுற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் தான் பண்ணணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு, யாகங்கள், வேள்விகள், பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் தக்க வச்சுக்கலாம். மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும். எலெக்ஷனில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காசு, பணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக உங்கள் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த 2026 வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இறை வழிபாடு அதிகமாக பண்ணிக்கணும். தெய்வ பலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கனால தெய்வ பலத்தை அதிகப்படுத்திக்கங்க. நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறது, முக்கியமாக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இழுபறியாக இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு சாதகமாக வந்து சேர்றதுக்கு உண்டானது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.